ஜவாஹிர் பேங்களா? ஆமாம். அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கலாம். நான் சென்னையிலேருந்து மக்காப்பள்ளி இமாம் பேசுகிறேன். சம்சுனி காசிமி. நல்லா நல்லா இருக்கீங்களா? நல்லா இங்கே சென்னையில் அந்த கேஎஃப்சி சிக்கன் கடையில் வந்து உங்கள் பள்ளிவாசல்லேருந்து ஃபத்வா கொடுத்ததா வந்து ஒரு நோட்டீஸ் போட்டிருக்கிறாங்க. அதாவது மடத்துக்குளம் சுன்னத்துல் ஜமாத் வந்து இந்த சுகுணா சிக்கனுக்கு வந்து இவங்க தான் ஹலால் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி. அது எப்படி நீங்கள் தான் கொடுத்தீங்க அந்த சர்டிஃபிகேட்டு? ஆமாம் ஆமாங்க. அப்படிங்களா? அது எப்படி எந்த அடிப்படையில் கொடுத்தீங்க நீங்கள் ஃபத்வா? அது நம்ம இங்கிருந்து ஆள் அனுப்புகிறோம் பள்ளிவாசல்லேருந்து. சரி நம்ம பசங்க 2 பேரும் அனுப்புகிறோம். சரி அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துருவாங்க. சரி. அவங்க இது பண்ணுறாங்க. இல்லை நீங்கள் பள்ளிவாசல் சம்மந்தப்பட்ட ஆள் 2 பேரும் அனுப்புறீங்களா? ஆமாம் ஆமாம் ஆமாம். அவங்க தான் வேலை செய்கிறாங்களா? அவங்க அங்கே வேலை செய்கிறாங்க. சரி தொழிலுக்கு ஏற்பாடு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. சரி. இப்போ அங்கே வந்து இப்போ அவங்க அறுக்கிறதுக்கு வந்து ஒரு நாளைக்கு எவ்வளோ கூலியாக இருக்கிறாங்க? கிட்டத்தட்ட ஒரு 30,000 பீஸ் கிட்ட இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கா? ஆமாங்க. சரி. ஒரு நாளைக்கு 2 பேர் வந்து எப்படி 30,000 கூலி இருக்க முடியும்? அறுக்க முடியாதுதான். சும்மா டக்கு டக்குன்னு தான் சொல்லி இது பண்ணுறாங்க. இல்லை நியாயப்படி முறைப்படி பார்த்தா கூட 24 மணி நேரம் வேலை செஞ்சா கூட 2 பேர் வந்து 30,000 கூலி ஒரு நாளைக்கு அறுக்க முடியாது. அறுக்க முடியாது இருக்க முடியாது. அப்போ மீதி கூலி எப்படி இருக்கிறாங்க அவங்க? இந்த 2 பேர் யாராவது வேலை போய் லீவ் போட்டாலும் எப்படி இருக்கிறாங்க? நான் மொத்தம் 4 பேர் வச்சிருக்கிறோம். 2 பேரா 4 பேரா? மொத்தம் 4 பேர் வச்சிருக்கிறோம். சரிங்க. அது 2 பேரா இருப்பாங்க. 2 பேர் ரெஸ்ட் எடுத்துக்குவாங்க. சரி ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு. சரி. இப்போ 4 பேர் சேர்ந்தா கூட வந்து ஒரு நாளைக்கு 30,000 கூலி இருக்க முடியாதுங்களா? 4 பேரும் ஒரே ட்ரிப்பா இருக்க முடியாது. 2 பேரா தான் இருக்க முடியும். அப்போ 2 பேர் சேர்ந்து எப்படி ஒரு நாளைக்கு 30,000 கூலி இருக்க முடியும்? கொஞ்சம் தான் இருக்க முடியும். கொஞ்சம் டக்கு டக்குன்னு சொல்ல வைக்கணும். அவ்வளோதான் கட்சி. இல்லைங்க, அதாவது ஒன்று புரிஞ்சுங்க. இது வந்து அவன் வந்து கேஎஃப்சிக்காரன் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து உங்கள் ஒரு மடத்துக்குள்ளங்கிற ஒரு சின்ன கிராமத்தில் நீங்கள் கொடுத்த ஒரு ஃபத்வாவை அவன் வந்து தமிழ்நாடு பூரா போட்டிருக்கிறான். எல்லாரும் அதை தான் ஃபாலோ பண்ணி ஹலால் வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ நீங்கள் வந்து இவ்வளோ கேர்லெஸ்ஸாக வந்து அறுக்க முடியாதுங்க, 2 பேர் தான் இருக்க முடியும், 4 பேர் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற சாதாரண இவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்த இவ்வளோ சாதாரணமாக சொல்லி மற்றவங்க ஹராமான உணவு சாப்பிட்றதுக்கு நீ காரணமாக இருக்கக்கூடாதுல்ல? நான் அவ்வளோதான் அதில் முடிகிற அளவுக்கு செய்ய சொல்லியிருக்காங்க. இல்லை முடிகிற அளவுக்கு இல்லைங்க. இது வந்து 100% ஹலாலாக இருக்கணும்ல. இப்போ அவன் வந்து கேஎஃப்சி சிக்கன் என்ன சொல்கிறானாக்கா எங்களுக்கு வந்து சுகுணா சிக்கன் தான் சப்ளை பண்ணுறாங்கன்றான். சுகுணா சிக்கன் என்ன சொல்கிறாண்டாக்கா எங்களுக்கு வந்து மடத்துக்குளம் ஜமாத் தான் வந்து லெட்டர் கொடுத்துருக்காங்க அப்படின்றான். இப்போ மடத்துக்குளம் ஜமாத் லெட்டர் கொடுத்தா நீங்கள் பள்ளிவாசலுடைய இமாமோ இல்லை பள்ளிவாசலுடைய மோதினாரோ அவங்க ரெகுலராக போய் அறுக்கிறாங்களா? இல்லை நீங்கள் வந்து நீங்கள் நிர்வாகத்துலேருந்து எவ்வளோ நாளைக்கு ஒரு போய் பார்க்குறீங்க அதை? நான் அங்கேருந்து பசங்களை அனுப்பிச்சி வச்சுட்டு டெய்லி போய் ஃபாலோ பண்ணிக்கோ போகிறாங்களா வர்றாங்களான்னு சொல்லிட்டு. இல்லை டெய்லி நிர்வாகத்தில் டெய்லி போகிறீங்களா அந்த சுகுணா சிக்கனுக்கு? அந்த பசங்க போகிறாங்களான்னு பார்த்துக்கிடுவோம். பசங்க போகிறாங்களான்னு பார்க்குறீங்க, அவ்வளோதான். ஆமாங்க. அந்த பசங்க என்ன பண்ணுறாங்க எது பண்ணுறாங்க? 30,000 கூலி பசங்க 2 பேர் எப்படி அறுப்பாங்க அதை பற்றி நீங்கள் கவலைப்படுறதில்ல? அதை போய் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சாப்பிட்டு அந்த மிஷினில் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. இல்லை மிஷினில் வர்றது வேறு பிரச்சனைங்க. இப்போ நம்ம மடத்துக்குள்ள ஜமாத்துலேருந்து ஒருத்தர் செய்யறதுங்கிற ஒரு ஃபோன் பண்ணி கேட்டால் அவர் சொல்கிறாரு எங்கள் ஜமாத் வந்து அவன் வந்து மாதத்துக்கு நான் டொனேஷன் கொடுத்துறான், பள்ளிவாசலுக்கு வருஷத்துக்கு 5 காசு கொடுத்துட்றான். இதுக்காக வேண்டி அவங்க வந்து இதுக்கு ஆசைப்பட்டு ஜமாத்துக்காரன் அதை பற்றி கவலைப்படுறதே கிடையாது. நான் இது எங்கே வேணாலும் வந்து சொல்கிறேன். அவங்க வந்து ஏதோ சாதாரணமாக ஏதோ ஃபத்வா கொடுத்து சுகுணா சிக்கன் ஃபத்வா கொடுத்துட்றாங்க. அவன் எப்படி அறுக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது. தமிழ்நாடு பூரா உள்ள மக்கள் வந்து ஆறாம சாப்பிட்றதுக்கு மடத்துக்குள்ள ஜமாத்து உடந்தையா இருக்கிறாங்கன்னு சொல்லி உங்க சாப்பிட ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? ஒண்ணும் இல்லாம இருக்கிறதுக்கு 2 பேரை வச்சு அனுப்பிச்சு இது பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல ஒண்ணும் இல்லாம அவன் 2 பேரை வச்சு அறுக்கிறான், 4 பேர் வச்சு அடுத்த பிரச்சனைங்க. நீங்க ஒரு பள்ளிவாசல்ல இருந்து லெட்டர் கொடுத்து உங்க பள்ளிவாசல் லெட்டர் பேட்ல மடத்துக்குள்ள சுன்னத்துல் ஜமாத்துல இருந்து நாங்க இது மாதிரி பாக்குறோம் அவங்க ஹலாலா தான் அறுக்கிறாங்கன்னு சொல்லி ஃபத்வா கொடுக்கும் பொழுது ஒண்ணு உங்க பள்ளிவாசலுடைய இமாம் அதுல கையெழுத்து போட்டிருக்கணும், அல்லது உங்க லோக்கல் உள்ள ஜமாத்துல உலமாக்கள் மற்ற பெரிய உலமாக்களோ அவங்க கையெழுத்து போட்டிருக்கணும். அது எதுவுமே இல்லாம நீங்க அவங்க வெறும் டொனேஷன் தர்றாங்கிறதுக்காக வேண்டி நீங்க வந்து சின்ன கிராமத்துல இருந்து லெட்டர் கொடுக்கலாம். நீங்க இதை அவன் என்ன பண்றானாக்கா இது வந்து சுகுணா சிக்கன் மட்டும் இல்லை, அவன் எத்தனை கேஎஃப்சிக்கு மெக்னாவுக்கு அப்ளை பண்ற அத்தனை இடத்துல லெட்டர் போட்டு அனுப்பியிருக்கான். இருக்கிறாங்க. இல்ல அவன் அந்த பிறகு ஒரு நிமிஷம் புரிஞ்சுங்க. அவன் சுகுணா சிக்கன் வந்து தமிழ்நாட்டுல எங்கேயாவது இடத்துல பிரான்ச் வைப்பான், ஏதோ கிராமத்துல வைப்பான், அதே விஷயம். நீங்க பக்கத்துல ஜமாத்துங்கிறது ஓகே. அவன் வந்து நீங்க கொடுக்குற ஃபத்வாவை அவன் மட்டும் பயன்படுத்துற கேஎஃப்சி சிக்கன் கொடுக்குறாங்க. கேஎஃப்சி சிக்கன் மெட்ராஸ்ல பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ல ஸ்பென்சர் பிளாசால எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாதிரி பெரிய பெரிய ஷாப்பிங் மால்ல உங்க ஃபத்வா தொங்க விட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு மக்கள் எங்கிட்ட கேட்கறாங்க, ஒரு ஜமாத்துல இருந்து கொடுத்துருக்காங்க, ஹலால் ஃபத்வா கொடுத்துருக்காங்க, இதை நாங்கள் சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பரபரவா பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. அப்ப தமிழ்நாடு கூட இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனைக்குரிய விஷயத்தை நீங்க ஒரு சின்ன கிராமத்துல இருந்து அவன் தர டொனேஷன் ஆசைப்பட்டு எப்படி லெட்டர் கொடுக்கலாம் நீங்க ஒரு ஹலால் விஷயத்துல? ஒண்ணுமே இல்ல
இல்லாம இருக்கிறதுக்கு நாங்க ஆளுங்க ஒண்ணுமே இல்லாம இருக்குது வேற முறையா செய்யணும். ஹலால் ஹராம்ங்கிறது முறையா செய்யணும். ஒண்ணுமே இல்லங்கிறதுக்காண்டி அவன் டொனேஷன் தராங்கிறதுக்காண்டி நீங்க ரெண்டு கொடுத்தா எந்த நியாயம் அது? அது ஒரு நிமிஷம். அந்த பத்துவாவை உங்க மருத்துவ மக்களோ இல்ல இந்த சரௌண்டிங்ல உள்ள உடுமலைப்பட்ட பொள்ளாச்சி மக்களோ இல்ல பழனி மக்களோ பயன்படுத்தினா பரவாயில்ல. இது ஹோல் தமிழ்நாடுக்கு அவங்க ரெண்டு பத்துவா பயன்படுத்துறாங்க. அப்ப தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் என்ன பண்றாங்க, சரி மருத்துவ ஜமாத்தான் சரியா தான் இருக்கும், அவங்க அந்த மாதிரி இப்ப நேரில் போய் பார்த்து தான் அவங்க பத்துவா கொடுத்துருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்க பத்துவா கொடுத்துருப்பாங்க. நம்புறாங்க தமிழ்நாட்டு மக்கள். அப்ப இவ்வளவு முக்கியமான விஷயத்த வந்து ஒண்ணுமே இல்லாததுக்கு ஏதோ லெட்டர் கொடுத்துருக்கோம், ஒண்ணுமே இல்லாத லெட்டர் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னா இது எந்த ஒரு நியாயம் இது? ஒண்ணு உங்க பள்ளி மோதினார் வந்து அங்க போய் பார்த்து அவரால் உங்க பள்ளிக்கு இமாம் போய் பார்த்து ஆமாங்க இங்க முஸ்லீமாச்சு இருக்கிறாங்க சும்மா ஒரு பேருக்கு ஒரு நாமக்கே வார்த்தை ரெண்டு முஸ்லீம பேருக்கு வச்சாலும் வேலைக்கு வச்சுட்டாண்டா அந்த ரெண்டு பேரு சேர்ந்து 30,000 எப்படி இருக்க முடிச்சுங்க பாப்போம். இருக்க முடியாதுதான் அது. அப்புறம் இதை யோசிக்க எப்படி பத்துவா கொடுக்கலாம் சொல்லுங்க. மற்ற ரெண்டு மூணு கம்பெனிலாம் இருக்கத்தான் செய்யுதுங்க. 2-3 இந்த சாங்கி விகேஎஸ் நிறைய கம்பெனி இருக்கத்தான் செய்யுது. சரிங்க. அவங்களும் இப்படிதான் பண்றாங்க. எப்படி பண்றாங்க? 2 ஆளை கொடுத்து தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இல்லங்க நான் ஒண்ணு புரிஞ்சுங்க, இது சும்மா 2 ஆளை பேருக்கு வச்சுட்டு அவன் அலால காட்டுறதுக்காக வேண்டி ஊரை ஏமாத்துக்காக 2 பேரும் துப்பி ஒரு முஸ்லீம் பேரை வச்சுக்கிட்டு மத்தெல்லாம் ஆனால் காசு வச்சு அறுத்துட்டாண்டாக்கா அதுக்கு நீங்க உடனே ஆவீங்களா? சந்தியா இருக்குன்னு சொல்லுங்க. வேற என்ன அர்த்தம் இருக்கு? இது நீங்க ஏதோ ஒரு சின்ன மடத்துக்குள்ள ஒரு ஜமாத்து கொடுத்த மேட்டர் இல்லை. இது மொத்த தமிழ்நாட்டிலும் அந்த 10 பத்துவா தொங்க விட்டுருக்கலாம் எல்லா கேஎஃப்சி கடைகள்லயும். சரி இப்ப என்ன சொல்றீங்க? அதாவது நீங்க உடனடியாக அந்த பத்துவா வாபஸ் வாங்க, இல்லைன்னா உங்க முறையா உங்க ஜமாத்துல மேல அணுகி முறையா ஆட்களை போட்டு ஒரு 10 பேரா முஸ்லீம்களை போட்டு 30,000 பேர் ஒரு நாளைக்கு அதுக்கு எத்தனை பேர் தேவைப்படும் அப்படி கணக்கு எடுத்து அத்தனை பேர் பண்ணா நீங்க முறையா பத்துவா கொடுங்க. இல்லைன்னா நீங்க உடனே டிக்ளேர் பண்ணுங்க நான் இன்னைக்கு ஜும்மால அதை பத்தி உங்க ஜமாத்தை பத்தியும் நீங்க பத்தியும் நீங்க பேசுங்க. இப்ப உங்களுக்கு எனக்கு ஒரு சம்பாஷணை பத்தியும் நான் இன்னைக்கு ஜும்மால பேசி இதை வந்து தமிழ்நாடு பூரா டிவில பார்க்க போறாங்க உலகம் பூரா டிவில பார்க்க போறாங்க. நீங்க பண்ண மிஸ்டேக் வந்து நீங்க பண்ண தப்புன்னு சாதாரண தப்பு அல்லது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு முஸ்லீம்களும் ஒரு ஆறாமான உணவு சாப்பிடுறது நீங்க காரணமாயிட்டீங்க. ஏதோ சும்மா ஒரு மாசம் இருந்து கஞ்சி காசு தரான் நோம்பு கஞ்சி காசு தரான் மாசம் டொனேஷன் தராங்கிறதுக்காக வேண்டி நீங்க மார்க்கெட்ல விளையாடுனா எந்த நியாயம் அது? சரி அவங்க எல்லாம் பேசிட்டு சொல்றாங்க. நீங்க உடனடியாக அந்த பத்துவா வாபஸ் வாங்க. இல்லைன்னா வந்து அவன்கிட்ட முறையா இந்த மாதிரி சொல்ல நான் இன்னைக்கு சுகுணா சிக்கனை பத்தி கேஎஃப்சி பத்தி பேச போறேன். இன்னைக்கு டிவியில டெலிகாஸ்ட் ஆக போது உலகம் கூட பார்க்க போறாங்க. இன்னைக்கு உலகம் கூட பார்க்க போறாங்க. நாங்க எல்லாம் கமிட்டியில முடிவு பண்ணிட்டு உங்கள்கிட்ட பேசுறது என்ன பண்ணலாம்னு சொல்லி நீங்க பேசிட்டு உடனே நடவடிக்கை சுகுணா சிக்கன் சொல்லுங்க. எங்களுக்கு வந்து தமிழ்நாடு கூட எங்களுக்கு அசிங்கமாகி போச்சு, எங்க ஜமாத் வந்து அசிங்கமா பேசுறாங்க, நாங்க வந்து உடனே இது வாபஸ் வாங்கிட்டு அவன்கிட்ட முறையா அவன் அலாலா பண்றதா ஒரு நாளைக்கு 8,000 கூலி இருக்கிறான். அத்தனை கூலி இருக்கிறதுக்கு எத்தனை முஸ்லீம் தேவைப்படும், அத்தனை முஸ்லீம் நாங்க தான் வந்து ஏற்பாடு பண்ணுவோம். அப்படி ஏற்பாடு பண்ணி அறுத்தா நாங்க வந்து சர்டிஃபிகேட் தருவோம். எல்லாம் தரமாட்டம் கொடுத்துட்டு வாபஸ் வாங்கிடுங்க. அவன் சும்மா 5,000 10,000 தரது ஆசைப்பட்டு தயவுச்சு அல்ல மார்க்கெட்டோட விளையாடாதீங்க. ஆளுகளும் கிடைக்க மாட்டேங்கிறாங்க. அதான் என்ன பண்றாங்க? ஆளுகள் கிடைக்கிறது வேற விஷயங்க. ஆளுகள் கிடைக்கல வேற விஷயம். அப்படி ஆளுகள் பத்தா கொடுக்கூடாது. ஆளுகள் கிடைக்கல காசு வச்சு அர்ப்பணி ஆளுகள் பத்தா கொடுத்தா எந்த நியாயம் அது? நான் குளிர்ல வந்து நிக்க முடியல. 2 பேர் 4 பேர் நிக்கிறதே பெரிய சிரமமா இருக்குங்க. ஏங்க 4 பேர் நிக்கிற 10 பேர் நிக்கிற என்னங்க சிரமம் இது? அவருக்கு வந்து கோழி இருக்கிறது காசு கிடைக்கல ஒரு முஸ்லீம் கூட 2,000 சம்பளம் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டோம். அவருக்கு ஒரு பிசினஸ் அதை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. நீங்க எல்லாரு மாதத்தை பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. அவன் பிசினஸ் பத்தி நீங்க கவலைப்படுறீங்க. அவருக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குது. அவருக்கு ஆள் கிடைக்கிறதுக்காண்டி அவர் ஹராமான காசு வச்சு இருப்பான். அதுக்கு நீங்க ஹலால் பத்தா கொடுத்துருப்பீங்களா? சரி கமிட்டி முடிவு பண்ணி நான் உங்களை பேச வைக்கிறேன். முடிவு பண்ணிட்டு உடனே